أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لكنوا موتاكم لا إله إلا الله رواه البخاري சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரை ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஊன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷேഖ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமிக்க ஜும்ஆவை செவிசாய்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எமக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அதிக அதிகம் ஞாபகம் செய்யுங்கள், zikr செய்யுங்கள் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்னும் ஹதீஸ் குதுசியிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய அடியான் என்னை ஞாபகித்தால் நானும் அவனை மனதினால் ஞாபகம் செய்கின்றேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தில் இருந்து ஞாபகித்தால் அவன் ஞாபகிக்கின்ற அந்த கூட்டத்தார்களை விட சிறந்த கூட்டமான மலக்குமார்களுடைய கூட்டத்திலே இருந்து நான் அந்த மனிதனை ஞாபகம் செய்கின்றேன். அதே போன்று அந்த மனிதன் ஒரு ஷான் அளவு எண்ணளவிலே நெருங்கி வந்து விட்டானே ஆனால் நான் அவனிடத்தில் ஒரு முழமளவு நெருங்கி வருவேன். அந்த மனிதன் என்னிடத்தில் ஒரு முழமளவு நெருங்கி வந்து விட்டானே ஆனால் நான் அவனிடம் 2 முழம் அளவு நெருங்கி வந்து விடுவேன். அவன் என்னிடம் 2 முழம் அளவு நெருங்கி வந்துட்டானே ஆனால் நான் அவனை மிகவும் சமீபமாகின்றேன். அது மாத்திரமல்லாமல் அந்த மனிதன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருவேன் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே குறிப்பிட்டதை புகாரி முஸ்லிம் ஆகிய இரு கிரந்தங்களிலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வை ஞாபகிக்கின்றது, அல்லாஹ்வை zikr செய்கின்றது இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவு சிறந்த அமல் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய மடியினிலே திர்ஹங்களை, பல கோடி திர்ஹங்களை தன்னுடைய மடியிலே கொட்டி வைத்துக் கொண்டு சதக்கா செய்து கொண்டே இருக்கின்றான், தான தர்மம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இன்னொரு மனிதன் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த இருவரிலும் யார் சிறந்தவர் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை zikr செய்கின்ற மனிதன் தான் பல கோடி திரகங்களை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு
சதகா செய்வதை விட சிறந்த மனிதன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையான் திருமறையிலே இன்னொரு வசனத்தை குறிப்பிடுகின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஸ்லிமான இன்னும் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத்தி, அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய பெண்களுக்கும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், இன்னும் உண்மை பேசக்கூடிய ஆண்களுக்கும் உண்மை பேசக்கூடிய பெண்களுக்கும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி, பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும், வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத்தி, இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய பெண்களுக்கும், வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், இன்னும் உண்மையாளர்களுக்கும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், இன்னும் நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் கற்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரா வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தார்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். அது மாத்திரமல்ல, மகத்தான நற்கூலியும் உண்டு என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே 33வது சூரா 35வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை திக்ர் செய்கின்றவர்களை பற்றி, தன்னை திக்ர் செய்கின்ற ஞாபகம் செய்கின்றவர்களை பற்றி இப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்லி இருக்கும் பொழுது, இப்படியெல்லாம் அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது என்று சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய திக்ரை தடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை ஒழிக்கக்கூடியவர்கள், திக்ர் செய்வதை தடுவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றியும் இன்னொரு குர்ஆன் வசனத்திலேயே 43வது சூரா 36வது அத்தியாயத்தில் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வமை யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகையிர் லஹு ஷைத்தானம் ஃபஹுவ லஹு கரீன், இறைவன் சொல்லுகின்றான், இந்த திக்ரை தடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, திக்ர் செய்வதை புறக்கணிக்கின்றார்களே, இவர்கள் யார் என்று சொன்னால் ஷைத்தானுடைய நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே கூறி காட்டியிருக்கின்றான். எனவேதான் இந்த திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மோமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றலாம். ஒரு முஸ்லிமுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஊத்தைகளை எப்படியெல்லாம் தண்ணீர் நீக்குகின்றதோ அதே போன்று உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறாமைகள், வஞ்சகங்கள், அதே போன்று தீமைகள் எல்லாம் உள்ளே நுழைந்து எம்முடைய உள்ளத்தை துருப்பிடித்ததாக மாற்றி இருக்கின்ற இந்த துருப்பிடித்த இதயத்தை இந்த விக்ரம் மூலமாகத்தான் சுத்தம் செய்யலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முஃமினுடைய ஒரு மனிதனுடைய உடம்பிலேயும் ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது. அந்த சதை பிண்டம் சீரானதாக ஆகிவிட்டாலே ஆனால் அந்த மனிதனுடைய உடம்பு முழுவதுமே, அவனுடைய செயல்பாடுகள் முழுவதுமே சீரானதாக ஆகிவிடும். எப்பொழுது அந்த மனிதனுடைய அந்த சதை பிண்டம் கெட்டு விடுகின்றதோ அப்பொழுது அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் கெட்டதாக மாறிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த சதை பிண்டம் எது என்று கேட்கும்போது அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள், இதயம் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன மருந்து என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லித் தரும் பொழுது அந்த மருந்துதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இறைவனை தியானிப்பது, இறைவனுடைய தஜல்லியாத்திலே இறைவனிலே மூழ்கி இருப்பது. இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இதன் மூலமாகத்தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுத்துவம் கிடைத்து அவர்களுக்கு நபி பட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதிலிருந்து தொழுகை கடமையாக்குகின்ற வரைக்கும் 50, 52, 53 வயது வரைக்கும் தொழுகை கடமை இல்லை. அதற்கு பின்னால் தான் தொழுகை கடமை. எனவே அந்த
காலகட்டம் வரையிலும் சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த zikரை தான் கொடுத்தார்கள். zikரை வைத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாவற்றையும் அகற்றினார்கள். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் செய்து காட்டினார்கள். அதே வழிமுறைகளை தான், அதே நேர்காணலை தான் எமது ஷேகுமார்களான இறைநேசர்கள் எங்களுடைய முரீதுகளுக்கெல்லாம் கொடுக்கின்றார்கள். ஒரு முரீதை எடுத்துக்கொண்டால் அந்த ஷேக் கொடுக்கக்கூடிய பயாத்தின் பொழுது அவனிடத்தில் கையில் கொடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் இந்த zikரை தான் கொடுக்கின்றார்கள். zikரை கொடுக்கும் பொழுது அந்த முரீது அந்த zikரை செய்து வருகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த zikர்களின் மூலமாக அவனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விடுகின்றது. அவனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விட்டால் அவனுடைய செயல்பாடுகள், குணாதிசயங்கள், அவனிலிருந்து வெளியாகக்கூடிய அத்தனையுமே சுத்தமானதாக நல்ல முறையிலே அமைந்துவிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் zikரை மறந்துவிட்டு ஷேக் சொன்னதை செய்யாமல், ஷேக் சொன்னதை ஏற்று நடக்காமல் அந்த ஔராதுகளை நாம் செய்யாமல் இருப்போமே ஆனால் எங்களுடைய உள்ளம் அப்படியே துருப்பிடித்ததாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய உள்ளம் துருப்பிடித்ததாக மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் இந்த ஷேகுமார்கள் எமக்கு செய்து தந்த மாபெரும் ஒரு சேவைதான். ஒவ்வொரு தரீக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தரீக்கத்துக்குரிய ஒரு ராத்தீபு இருக்கும், அந்த தரீக்கத்துக்குரிய ஒரு மௌலிது இருக்கும். எனவே அந்த ஷேகுமார்கள் உருவாக்கி தந்த அந்த ராத்தீபுகளின் மூலம், ஷேகுமார்கள் உருவாக்கி தந்த அந்த ஔராதுகளின் மூலம் நம்மளை அறியாமலேயே எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைகின்றது. அப்படி பரிசுத்தம் அடையும் பொழுது இதயம் வெளிச்சமாகினால் எங்களுடைய முகங்கள் எல்லாம் வெளிச்சமாகிவிடும். உள்ளத்தில் இருப்பது செல்வர் அகத்தில் இருப்பதுதான் முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் உள்ளம் பரிசுத்தமாகிவிட்டால் எங்களுடைய முகங்கள் வெளிச்சமானதாக ஆகிவிடும். அதனால்தான் எத்தனையோ சுன்னத் வல் ஜமாத்துடைய தரீக்காவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசாயிஹ்மார்களை பார்த்தாலும், ஒவ்வொரு முரீதீன்களை பார்த்தாலும் அவர்களுடைய முகங்களிலேயே தெரிந்துவிடும் இவர்கள் உண்மையிலேயே சுன்னத் வல் ஜமாத் நேரான பாதையிலே இருக்கின்றார்கள், இவர்கள் உண்மையிலேயே சீரான பாதையில் இருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுடைய முகங்களே அவர்களை நல்லவர்கள் என்று காட்டிக் கொடுத்து விடும். இல்லையா? அப்படி செய்யாமல் ஷேகுமார்களை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வை zikr செய்யாமல், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்காமல், அல்லாஹ்வை விட்டுவிட்டு zikr செய்வதை விட்டுவிட்டு விரண்டோடி விட்டு அல்லாஹ்வை மறுத்து விடுகின்றார்கள், zikr செய்ய மறுத்து விடுகின்றார்களே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் zikr செய்வதை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்களுடைய முகங்களை பார்க்கவே பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அவர்களுடைய முகங்களை நீங்கள் சாதாரணமாக பாதையிலே சென்று பார்க்கலாம். எத்தனையோ பேர் அல்லாஹ்வை zikr செய்வதை கூட தடுக்கின்றார்கள். ராத்தீபா அது ஹுப்பு பாட்டி செய்த வேலை, ராத்தீபா ஔராதுகளா அது அந்த ஷேக் கொடுத்த ஔராது. இப்படி நம்மளை கேலி செய்து விட்டு ஷைத்தானுடைய நண்பர்களாக ஆகிவிட்டார்களே. இவர்களுடைய முகங்களை எடுத்து பார்த்தால் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்திலே இருப்பார்கள். ஏன்? உள்ளம் இருள் அடைந்து விட்டது. உள்ளம் இருள் அடைந்து விட்டால் அவனுடைய முகமும் இருளாகத்தான் மாறிவிடும். முகம் இருளடைந்து விட்டால் அவனுடைய உடம்புடைய தோற்றம் அத்தனையுமே இருளாக மாறிவிட்டு அவன் ஒரு பயங்கர தோற்றத்துடைய உடையவனாக இருப்பான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், ஒரு மோமினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். அந்த மோமினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால், அந்த மோமினுடைய உள்ளம் சீரானதாக ஆகிவிட்டால் அந்த மோமினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் சீரானதாக மாறிவிடும். அதைத்தான் ஷேகுமார்கள் இன்று அழகான முறையிலே ஒவ்வொன்றாக செய்து காட்டியிருக்கின்றார்கள். அரூசியா தரீக்கத்தை எடுத்தால் ஜலாலியா ராத்தீப் என்ற ஒரு ராத்தீபை கோர்வை செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த ராத்தீபுக்குள் நுழைய வைத்திருப்பதெல்லாம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய zikரை தான் நுழைய வைத்திருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், அல்லாஹ், ஹு, இப்படி எத்தனையோ zikர்களை உள்ளே நுழைய வைத்திருக்கின்றார்கள். ஹத்தாத் ராத்தீபை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ zikர்களை நுழைய வைத்திருக்கின்றார்கள். நக்ஷபந்தியா தரீக்கத்துடைய ராத்தீபை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனையோ zikர்களை நுழைய வைத்திருக்கின்றார்கள். ஷாதிலியா தரீக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஹலரா மஜ்லிஸில் எத்தனையோ ஆயிரம் zikர்கள் ஓதப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு தரீக்கத்தையும் நாம் ஆராய்ந்து செய்து பார்ப்போமே ஆனால் அத்தனை தரீக்கத்துக்குள்ளும் இருக்கக்கூடியவைகள் இறைவனுடைய zikரை தான் நுழைத்து வைத்திருக்கின்றார்கள். ஷேகுமார்கள் எமக்கு ஏற்படுத்தி தந்தது அத்தனை ராத்தீபுகளுக்குள்ளும் zikரை தான் ஏற்படுத்தினார்கள். எனவேதான் அந்த zikர்களை செய்யும் பொழுது
அந்த ஔராதுகளை செய்யும் பொழுது எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விடுகின்றது. எனவேதான் நாம் எம்முடைய சேகுமார்கள் சொல்லித் தந்த திக்ருகளை விடாமல் செய்வோமே ஆனால் உண்மையான பரிசுத்த சுன்னத் வல் ஜமாத்துடைய கூட்டத்திலே நீரோடி காலம் நிலைத்திருப்போம். எனவே கூட்டமாக இருந்து திக்ரு செய்வதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு எதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், தனியாக திக்ரு செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் வாதாடுகின்றார்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், கூட்டாக இருந்து உங்களுக்கு திக்ரு செய்ய சொல்லி யார் சொல்லித் தந்தது? அதனால் தான் அவர்கள் ராத்திபுகளை எதிர்க்கின்றார்கள். ஏன்? ராத்திபுகளில் திக்ரு செய்யும் பொழுது கூட்டமாக இருந்து திக்ரு செய்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே சுவர்க்கத்து பூங்காவனத்தை கண்டால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, சுவர்க்கத்து பூங்கா இந்த உலகத்திலே இருக்கின்றதா? அப்படியானால் அந்த சுவர்க்கத்து பூங்காவனம் எது என்று கேட்ட சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், திக்ருடைய மஜ்லிஸ்கள், திக்ருடைய மஜ்லிஸ்கள் தான் இந்த உலகத்தில் சுவர்க்கத்து பூங்காவனம் என்ற இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், திக்ரு மஜ்லிஸ்கள் என்று சொல்லக்கூடியது சுவர்க்கத்து பூங்காவனம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்து பூங்காவனம் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி உட்காருகின்றார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி உட்காருகின்றார்கள். அப்படி உட்கார்ந்து அந்த கூட்டத்திலே திக்ர் செய்யப்பட்டால், அல்லாஹ்வை தியானிக்கப்பட்டால், அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், கூட்டமாக இருந்து திக்ர் செய்யலாம், கூட்டமாக இருந்து திக்ர் செய்யலாம் என்ற விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே கூட்டமாக இருந்து திக்ர் செய்யும் பொழுதுதான் ராத்திபுகள், ஔராதுகள் அத்தனையையும் நாம் செய்யும் பொழுது கூட்டமாக இருந்து திக்ர் செய்கின்றோம். அந்த கூட்டமாக இருந்து திக்ர் செய்யக்கூடிய அத்தனை மஜ்லிஸ்களும் இந்த உலகத்திலே சுவர்க்கத்து பூங்காவனம் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். எனவே சுவர்க்கத்து பூங்காவனமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு யார் வருவார்கள்? சுவர்க்கவாதிகள் தானே வருவார்கள். அந்த கூட்டத்திலிருந்து விரண்டோடக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் நரகவாதிகள். அவர்கள் இந்த சுவர்க்கம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பதில்லை, மறுமையில் எப்படி அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கப் போகின்றது? எனவேதான் திக்ருடைய மஜ்லிஸ்களிலே உட்காரக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்குள் சென்று வருகின்றார்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இன்னொரு குற்றச்சாட்டையும் இந்த திக்ருடைய விடயத்திலே இந்த ஷைத்தான்கள் வைப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வை ஞாபகிக்கும் பொழுது மெதுவாக ஞாபகிக்கத்தானே சொல்லி இருக்கின்றார்கள், சத்தமிட்டு திக்ர் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சத்தமிட்டு திக்ர் செய்வதற்கும் அனுமதி அளித்திருக்கின்றார்கள், சில சந்தர்ப்பங்களை தவிர. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். சிலர்கள் சத்தமிட்டு திக்ர் செய்வதை எதிர்க்கின்றார்கள், சிலர்கள் அதை ஆதரிக்கின்றார்கள். ஆனால் ஹதீஸ்களிலே 2 முறைக்கும் ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இந்த சத்தமிட்டு திக்ர் செய்வதுதான் ஆக சிறந்தது என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள். அப்படி சத்தமிட்டு திக்ர் செய்யும் பொழுது, சத்தமிட்டு திக்ர் செய்வதற்கு சில காரணங்களை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கின்றான், அவனுடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்குமேயானால் நீங்கள் உங்களுடைய திக்ருடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டு இருக்கின்றான், உறங்கிக் கொண்டு இருக்கின்றான், இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமேயானால் நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு சத்தமிட்டு திக்ர் செய்யும் பொழுது முகஸ்துதி ஏற்படும் என்று இருந்தால், மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் முகஸ்துதி வரும் என்று இருந்தால் உங்களுடைய சத்தமிட்டு திக்ர் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். இப்படியான இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர உங்களுக்கு இப்படி சந்தர்ப்பங்கள் அமையவில்லை, நீங்கள் செய்யக்கூடிய திக்ர் மூலமாக முகஸ்துதி ஏற்படவில்லை, தூங்குபவர்கள் இல்லை, அதே போன்று
தொழுபவர்கள் இல்லை. இப்படியான சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் சத்தமிட்டு திக்ர் செய்வதுதான் சிறந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் அதை உணர்கின்றது. உங்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய அந்த சத்தம் உங்களுடைய காதுகளினால் கேட்கப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்யும் பொழுது மற்றவர்கள் அந்த திக்ர் மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்யுங்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ற சஹாபி இருந்தார்கள். அந்த சஹாபியுடைய தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். தந்தை இறந்துவிட்ட சோகத்திலே அவருடைய சாச்சாவான சிறிய தந்தை அவரை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். மறைமுகமாக இஸ்லாத்தை தழுவி இருக்கின்ற இந்த செய்தி சாச்சாவான அவருடைய சிறிய தந்தைக்கு எட்டியது. உடனே அந்த சிறிய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிர்வாணப்படுத்தி அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றார். இப்படி துரத்தப்பட்ட அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி செல்லுகின்றார்கள். தாய் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதனால் கோபம் இருந்தாலும் கூட பிள்ளை மனது கல்லு, பெற்றோர் மனது மிகவும் தங்கமானதாக இருக்குமே, அதனால தாய் தன்னுடைய ஒரு முரட்டு துணியை எடுத்து அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுத்து விடுகின்றார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை இரண்டாக கிழித்து ஒரு பகுதியை ஔரத்தை மறைப்பதற்கும் இன்னொரு பகுதியை மேலங்கியாகவும் போட்டுக் கொள்கின்றார்கள். போட்டுக்கொண்டு மதீனாவுக்கு விரைந்து செல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசிக்க சென்ற அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் இருக்கக்கூடிய தலை வாசலில் இருந்து கொண்டு உரத்த குரலிலே சத்தமிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள். அவர் திக்ர் செய்ததை பார்த்ததும் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கின்றார்கள், இவர் என்ன இப்படி முஹஸ்ஸதுக்காக வேண்டி போலல்லவா திக்ர் செய்கின்றார், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லவா இவர் திக்ர் செய்கின்றார், இதை போலல்லவா இருக்கின்றது என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்தனையிலே செலுத்துகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபி சில காலங்களுக்கு பின்னால் தபூக் யுத்த காலத்திலே அவருடைய வஃபாத் நிகழ்கின்றது. தபூக் யுத்த காலத்தில் வஃபாத் நிகழ்ந்து விட்டு அவருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி இரவு நேரம் ஆகிவிட்டது. இரவு நேரத்தில் அந்த மக்பராவிலே இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களையும் அடக்கிவிட்டு ஒரு கபருக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறங்கி நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஜனாசாவை என்னுடைய கையிலே தாருங்கள். கபருக்குள் இருந்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், இந்த ஜனாசாவை என்னுடைய கையில் தாருங்கள், நான் தான் இவரை என்னுடைய கையினால் இந்த கபரிலே வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உடனே இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த ஜனாசாவை தன்னுடைய கையினால் எடுத்து முபாரக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கொடுக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஜனாசாவை எடுத்து அவர்களுடைய கையினால் கபருக்குள் வைத்துவிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், இந்நவரை நான் பொருந்தி கொண்டு விட்டேன், இந்த நபரை நாம் புரிந்து கொண்டு விட்டேன், இறைவா நீயும் இவரை புரிந்து கொள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஜனாசாவிலே நடந்து கொண்ட முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைக்க அதை தூக்கி கொடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய செயல்களை எல்லாம் நான் பார்த்துவிட்டு நான் நினைத்தேன், இந்த ஜனாசா நானாக இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கின்ற அளவுக்கு என்னுடைய நினைப்பு சென்று விட்டது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியெல்லாம் கௌரவப்படுத்தப்பட்டவர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையே சத்தமிட்டு உரத்த குரலிலே விக்ர் செய்த மனிதர் என்று சய்யிதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். எனவேதான் சத்தமிட்டு விக்ர் செய்வதனால எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே ஆடி நிற்கின்றது.
உதாரணத்துக்கு சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதன் எந்த அளவு திக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் திக்ர் செய்வதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் இவர் பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றவர்கள் பைத்தியக்காரன் என்று உங்களை சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் திக்ர் செய்தால்தான் இந்த திக்ர் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். காரணம் என்னென்றால், ஒரு மனிதனை பைத்தியக்காரன் எப்படி சொல்வார்கள்? சத்தம் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்து அவன் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த மனிதனை பார்த்தா பைத்தியக்காரன் சொல்வார்கள். பைத்தியக்காரன் சொல்வதற்கு ஒரு மனிதன் ஹோபா என்று கத்திக்கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் செய்யும் பொழுது, சத்தமிட்டு திக்ர் செய்யும் பொழுது, அது மாத்திரமல்லாமல் ஆடி அசைந்து கொண்டு திக்ர் செய்யும் பொழுது இவரை பார்த்து தான் பைத்தியக்காரன் என்று மக்கள் சொல்வார்கள். இன்று எம்மை பார்த்து அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வஹாபிகள். வஹாபிகள் சுன்னத் வல் ஜமாத் இருக்கக்கூடியவர்கள் திக்ர் செய்யும் பொழுது, சத்தமிட்டு ஆடி அசைந்து திக்ர் செய்யும் பொழுது இவர்கள் என்ன பைத்தியக்காரன் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்ற வரையிலும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே சுன்னத் வல் ஜமாத் இருக்கக்கூடியவர்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திக்ருடைய சிறப்புகளிலே ஆடி அசைந்து திக்ர் செய்வது சுன்னத்தான கர்மம். இன்னொரு விடயத்தையும் முன்னால் சொல்லிக் கொள்கின்றேன். சத்தமிட்டு திக்ர் செய்வதற்கு இருக்கின்ற இந்த சிறப்புகளை போல மௌனமாக திக்ர் செய்வதற்கும் சிறப்பு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், சில மனிதர்கள் கியாமத்துடைய நாளிலே வருவார்கள். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு மலைகளை போன்ற நன்மைகள் குவியலாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த மனிதர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இத்தனை நன்மைகள் எமக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்பார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அவர்களுடைய புஜங்களிலே இருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் கூட அந்த நன்மையை எழுதியிருக்கவில்லை. ஆனால் இறைவன் கொடுக்கின்றான் அதற்கெல்லாம் நன்மை. எப்படியோ மலைகளை போன்று குவிஞ்சலான ஒரு நன்மைகளோடு இந்த மனிதர் வருவார். மலாய்க்கத்துமார்கள் கேட்பார்கள், பொறுப்பானவர்கள், யா அல்லாஹ், இத்தனை நன்மைகளை நாம் எழுதக்கூட இல்லையே இவருடைய விஷயத்தில் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இந்த மனிதர் உலகத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை தியானித்தவர் எப்படி இரகசியமாக தியானித்தார், யாருடைய பார்வைக்கும் தென்படாமல் அல்லாஹ்வை தன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருந்த மனிதர். எனவேதான் உங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, நானே இவர்களுக்கு கூலி வழங்கினேன் இந்த கியாமத்துடைய நாளிலே என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த மூன்று சந்தர்ப்பங்கள், மேற்கூறிய மூன்று சந்தர்ப்பங்கள் இல்லாத நேரத்தில், அந்த சந்தர்ப்பங்களுக்கு உட்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் தியானம் செய்து கொள்ளுங்கள். மனதுக்குள் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளுங்கள். மனதுக்குள் நினைப்பதற்கு காலம் நேரம் எல்லாம் அவசியம் கிடையாது. கடையிலே உட்கார்ந்து இருந்தால் அல்லாஹ் அல்லாஹ் என்று உங்களுடைய உள்ளத்தினால் திக்ர் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியிலே செல்வதாக இருந்தால் நடந்து செல்வீர்களே ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் என்று உங்களுடைய கல்புக்குள்ளே திக்ர் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய மனதுக்குள் திக்ர் செய்வதற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாது. மாறாக அசுத்தமான இடங்களை தவிர அடுத்த இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருந்து விடுங்கள். எனவேதான் இதற்கும் ஒரு சான்றாக சொல்வதாக இருந்தால், இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சூரத்துல் அருள்மறையாம் திருமறையிலே தேனியை பற்றி ஒரு வசனத்தை சொல்லுகின்றான். அந்த தேனியை பற்றி சொல்லும் பொழுது தேனிக்கு வகை அறிவிப்பதாக இறைவன் சொல்லுகின்றான். தேனிக்கு வகை அறிவிப்பானாம் இறைவன். ஏன் என்று சொன்னால், ஏன் தேனிக்கு இறைவன் வகை அறிவிக்கின்றான் என்று சொன்னால், இந்த தேனி அது தேன் பானியை எடுப்பதற்காக வேண்டி, அது பானியை குடிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பூச்செண்டுக்கும் சென்று சென்று செல்லும். தாவி 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 ஒவ்வொன்றாக சென்று அது தான் வந்த இடத்தை மறந்துவிடும். வந்த இடம் எது என்பதை மறந்துவிடும். அதனுடைய கூடு எங்க இருக்கின்றது என்பதை மறந்துவிடும். அந்த நேரத்தில் இந்த தேனி அல்லாஹ்வை அழைக்கும். அந்த தேனி அல்லாஹ்வை அழைக்கும். அல்லாஹ்வை அழைத்த போது அல்லாஹ் அப்பொழுதுதான் சொல்லுகின்றான், இந்த தேனிக்கு நாம் வகை அறிவிக்கின்றோம் என்று சொன்னோமே, அந்த விஷயம் இப்பொழுது அந்த தேனியுடைய இடத்தை இறைவன் வழி காட்டுவான். இந்த இடத்துக்கு சென்றால், இந்த இடத்தால் சென்றால் உன்னுடைய கூடு வந்துவிடும் என்று இறைவன் நேரடியாக சொல்லிக் கொடுக்கின்றான். ஏன் அல்லாஹ் இந்த தேனிக்கு இப்படி ஒரு சிறப்பை கொடுத்தான் சொன்னால், இந்த தேனி ஒருபோதும் அல்லாஹ்வை மறந்து வாழாது.
அத்தனை நேரமும் சதாவும் இறைவனை அது துதித்துக் கொண்டேதான் இருக்கும், இறைவனை திக்ர் செய்து கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் தேனி அழைத்ததும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா உடனே பதில் கொடுக்கின்றான். தேனிக்கே இப்படி சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னால், மனிதன் அல்லாஹ்வை சதாவும் திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வை சதாவுமே அவன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தால், அவனுடன் அல்லாஹ் பேச மாட்டானா? அவனுடன் அல்லாஹ் உரையாட மாட்டானா? அவனுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்க மாட்டானா? அதனால்தான் எத்தனையோ இறைநேச செல்வர்கள், எத்தனையோ அவுலியாக்கள், எத்தனையோ ஷேகுமார்கள் தான் அல்லாஹுடன் உரையாடினார்கள் என்று சொல்லுகின்றார்களே, நான் அல்லாஹுடன் பேசினேன் என்று சொல்லுகின்றார்களே, அந்த இறைநேசர்கள் யார்? அந்த இறைநேசர்கள் எப்பொழுதும் அல்லாஹுவை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். தேனியுடனே அல்லாஹ் பேசினான் என்று சொன்னால் இறைநேசர்களுடன் பேசுவது என்ன பெரிய விடயமா? இதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது. இதை சொன்னால் அல்லாஹ் மனிதர்களுடன் பேசினானா, நபி அல்லாஹ்வுடன் பேசினானா என்று பெருங்கொண்ட புரளியை கிளப்புகின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் ஒரு சிறிய விஷயம். தேனியுடனே பேசின இறைவன் மனிதனுடன் பேசுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இறைவனுக்கு தகுதி இருக்கின்றது. அதனால் மனிதர்களுடனும் இறை நேசர்களுடனும் உரையாடுவான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான முறையிலே. எனவேதான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து திக்ர் செய்வதற்கும் இப்படி சிறப்புகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று திக்ர்கள் செய்யும் பொழுது பரவசம் அடைகின்றார்கள், சிலர்கள் ஆடுகின்றார்கள், அசைகின்றார்கள், கத்துகின்றார்கள். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றது. இதை பார்த்துவிட்டு சிலர்கள் இதில் ஆக கூடுதலாக குறிப்பிட்டு காட்டுவதாக இருந்தால், ஷாதிலியா தரீகத்திலே ஹலரா செய்யும் பொழுது ஹா ஹா என்ற திக்ர் செய்வார்கள், அதே போன்று ஆடுவார்கள். இப்படி ஆடுகின்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களா என்று நாம் சிந்தனை செய்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபையிலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளாரை வளர்க்கின்ற விஷயத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மூன்று பேரும் தர்க்கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள், அரியே நீர் நமக்குள் சேர்ந்தவர், நாம் உமக்குள் சேர்ந்தவர் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷத்திலே துள்ளி குதிக்கின்றார்கள், ஆட்டமாடுகின்றார்கள். அதற்கு பின் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஜாஃபரே நீ உள்ளும் புறமும் நீ என்னை போன்றவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னதும் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையிலே துள்ளி குதிக்கின்றார்கள், ஆடுகின்றார்கள். அதை பார்த்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஸைதே நீ என்னுடைய சகோதரன் போன்றாவாய் என்று சொன்னதை கேட்டு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் துள்ளி குதிக்கின்றார்கள், அவர்களும் பாய்ந்துகின்றார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீ ஆடக்கூடாது, சந்தோஷத்தில மகிழ்ச்சியில இப்படியான செயல்களை செய்யக்கூடாது என்று தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை ஆதரித்தார்கள். சந்தோஷத்தில துள்ளி குதிக்கலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆதரித்த இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே சந்தோஷங்களில் எல்லாம் மேலான சந்தோஷம் எது? அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட மேலான சந்தோஷம் இருக்கின்றதா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக அதை விட ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது ஆடி அசைவதை சுன்னத்தான வழிமுறையாகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் அறிவின் பட்டணம் என்று சூட்டப்பட்ட சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களை பார்த்து அறிவிக்கும் பொழுது, என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய அஸ்ஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தார்களே ஆனால், அல்லாஹ்வை தியானிக்க ஆரம்பித்தார்களே ஆனால் அவர்கள்
கடும் புயல் அடிக்கும் பொழுது மரங்கள் எப்படி ஆடி அசைந்து கொடுக்குமோ அது மட்டுமல்ல, கண்ணுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வடிந்து தன்னுடைய சட்டைகளில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு ஆடி அசைந்து மரங்கள் ஆடுகின்றதை போன்று ஆடி அசைவார்கள் என்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் இப்படி ஆடி அசைந்து திக்ர் செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். சஹாபா பெருமக்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களிடத்தில் இந்த ஆடி அசைந்து திக்ர் செய்வதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திலே, அல்லாஹ்வுடைய இஸ்கிலே அவர்கள் ஆடி அசைந்து திக்ர் செய்கின்றார்கள், அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சய்யிதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆட்டம் அசைவு எல்லாம் வரும். இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ சினிமா பாடல்கள் போகின்றது. சினிமா பாடல்கள் போகும் பொழுது அந்நியவர்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய கைகளை ஆட்டுகின்றார்கள், அசைகின்றார்கள். ஏன்? அதனுடைய இஸ்கிலே மூழ்கிவிட்டார்கள். அந்த சினிமா பாட்டை பாடும் பொழுது அதனுடைய உள்ளுக்குள் நுழைந்து தன்னுடைய உடம்புக்குள் அதை எடுத்து தன்னுடைய உடம்புகள் எல்லாம் அப்படியே துடிக்கும். அதனால்தான் ஆட்டம் வருகின்றது. இந்த ஆட்டம் அந்த சினிமா பாடல்களுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது ஆட்டம் வருகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹ்விலே மூழ்கி இருக்கின்றான். நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டுதான் அந்த இஸ்கிலே தான் ஆடுகின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ஷாதிலியா தரீக்கத்திலே அஹா அஹா என்றெல்லாம் திக்ர் செய்வார்கள். இதற்கெல்லாம் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று கேட்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு அழகான முறையை திக்ர்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த திக்ர்களில் அல்லாஹ் என்ற இந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய பவரை போன்று வேறு எந்த வார்த்தைக்கும் கிடையாது. அல்லாஹ் என்றாலும் திக்ர் தான். அதையே அலிஃபை எடுத்து விட்டு லஹு என்றாலும் திக்ர் தான். அந்த லாமை எடுத்து விட்டு ஹு என்றாலும் திக்ர் தான். ஹா என்றாலும் திக்ர் தான். ஹி என்றாலும் திக்ர் தான். ஹு என்றாலும் திக்ர் தான். அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். எந்த எழுத்தை எடுத்தாலும் இறைவனுடைய பொருள் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தை மட்டும்தான். எனவேதான் அந்த திக்ரிலே ஹா என்ற திக்ர் இந்த ஹலரா மஜ்லிஸ்களிலே இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த திக்ரை செய்யும் பொழுது உள்ளத்திலே எப்படியான ஒரு உணர்வு வரும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது, தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது கலிமாவுடன் மௌத்தாக வேண்டும் என்று துஆ செய்கின்றார்கள். எல்லாரும் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் என்னுடைய நாவிலே கலிமாவோடு மரணிக்க செய்வாயாக என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவனுடைய மௌத்துடைய நேரத்தில், கடைசி நேரத்தில் எப்படி அவன் இழுத்துக் கொண்டு இருப்பான்? அந்த இழுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் கலிமாவா சொல்லிக் கொண்டிருக்கும் போறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையா சொல்லிக் கொண்டிருக்க போறான். அவனுக்கு அந்த வார்த்தை வராமல் திக்குமுக்காடி கொண்டு இருப்பான். ஏன்? அவனால் பேசவே முடியவில்லை. இறுதி நேரம் நெருங்கினால் தொண்டையில் அப்படியே கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கும். இந்த நேரத்திலே அவனுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய திக்ர் எது தெரியுமா? இந்த ஹா என்ற திக்ர் தான். இந்த ஹூ என்ற திக்ர் தான். கடைசியாக என்றதோட அவனுடைய ரூஹ் பிரிந்து போய்விடும். அந்த நேரத்தில் அதுதான் அவனுக்குரிய கலிமா. அதை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் உன்னுடைய சக்கராத்துடைய வருத்தத்தில் நீ இருக்கும் பொழுது இத்தனையான திக்ரை தான் நீ செய்ய போகின்றாய் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அந்த ஹலரா மஜ்லிஸிலே ஆடி அசைந்து திக்ர் செய்கின்றான். சக்கராத்து வருத்தத்தில் ஆஷிகா உட்கார்ந்தா இருப்பார்கள்? இல்ல. சக்கராத்து வருத்தம் வந்துவிட்டால் துடிப்பார்கள், ஆடுவார்கள், அசைவார்கள். இந்த நேரத்தில் வெளியாகக்கூடிய திக்ரை தான் ஹலராவிலே செய்யும் பொழுது ஆடி அசைந்து துடித்துக் கொண்டு செய்வது. அந்த சக்கராத்துடைய நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய திக்ரை இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவேதான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த திக்ர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வெகுமதி அதிகம் அதிகம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திக்ருடைய சிறப்புகளில் இன்னும் சொல்வதாக இருந்தால் தஃப்பு கொட்டி திக்ர் செய்கின்றார்கள். தஃப்பு அடித்து திக்ர் செய்வதையும் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. சிலர்கள் இந்த ரபான் அடிப்பதை இசையுடன் சேர்க்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்டதல்ல. இசை என்பது இந்த தஃப்புக்கு உட்பட்டதல்ல. தஃப்பு இசைக்குள் உட்பட்டதல்ல. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவிலே செல்லும் பொழுது அந்த சிறுமிகள் எல்லாம், மதீனத்து சிறுமிகள் எல்லாம் தஃப்பு கொட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ரசூலுல்லாஹ் இது சிறுக்கண்டோ பிதஅத்தண்டோ சொல்லவில்லை, மாறாக அதை அங்கீகரித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சய்யிதுனா ஆயிஷா
சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். 2 அடிமை பெண்கள் மஸ்ஜித் நபவிக்குள் தஃப் கொட்டிக் கொண்டு பாட்டுகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய பாட்டுகள் தஃப் அடித்து படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள், சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி திக்ர் செய்யாதீர்கள், இப்படி தஃப் அடிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள், விரட்டி விடுகின்றார்கள். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர்த்திருந்த போர்வையை அகற்றிவிட்டு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் இப்படி அந்த பெண்களை விரட்டாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் பாட்டு படிக்கட்டும், இன்று பெருநாள் தினமாகும் என்று சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்த இந்த ஹதீஸ் புகாரியிலே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே திக்ர் செய்யும் பொழுது எங்களுடைய உற்சாகத்தை ஊட்டுவதற்காக வேண்டி சந்தோஷத்தின் மேலிட்டாக கல்யாண வீடுகளில் ஹத்னா செய்யக்கூடிய வீடுகளில் இந்த தஃப் கொட்டி திக்ர் செய்வதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சந்தோஷமான காரியத்திலும் இந்த தஃப் கொட்டி திக்ர் செய்வதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கின்றது. எனவேதான் தஃப் கொட்டி திக்ர் செய்வது சந்தோஷங்களில் எல்லாம் மேலான சந்தோஷம். அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அந்த திக்ரின் பொழுது தஃப் கொட்டி ரிஃபாய் தரீக்கத்திலே திக்ர் செய்யப்படுகின்றது. இது இஸ்லாத்துக்கு உட்பட்டவை என்பது தெளிவாக இந்த ஹதீஸ் மூலமாக எமக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த மையத்துகள் கொண்டு செல்லும் பொழுது மையத்தை தூக்கி கொண்டு போகும் பொழுது திக்ர் செய்வார்கள். இப்படி ஒரு வழக்கத்தை அன்றிலிருந்து இன்று தத்துவம் இஸ்லாமியர்கள் வழக்கத்தை வந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இதுவும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக மையத்தை எடுத்து செல்லும் பொழுது திக்ருடன் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி என்று சொல்லி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் சொல்லி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லக்கினு முத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஹதீஸினுடைய வெளிரங்க உள்ரங்க 2 கருத்துக்கள் இருக்கின்றது. வெளிரங்க கருத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் மரணித்தவர்கள் சக்கராத் வருத்தத்தில் இருக்கும் பொழுது திக்ரை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தாலும் சக்கராத்துடைய வருத்தத்தில் திக்ரை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய ஹகீகத்துடைய கருத்தை எடுத்து பார்த்தால் லக்கினோ மௌத்தாக்கும், மௌத்தானவர்களுக்கு திக்ரை சொல்லிக் கொடுங்கள். மையத்தை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது மௌத்தானவர் தான் மேலே இருக்கிறாரு, திக்ரை தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய ஹதீஸின் படி பார்த்தால் இந்த மையத்தை செல்லும் பொழுது திக்ர் செய்வது ஒரு நற்கர்மங்களில் உள்ளானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக விளங்குகின்றோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இதா நலர்துமுல் மரீதாவில் மய்யித ஃபகூலு கைரன் ஃபைனல் மலாயிகத்து யம்மினூன அலா மா தகூலூன். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மையத்தை பார்த்தீர்களானால் ஃபகூலு கைரன், நீங்கள் நல்லதை சொல்லுங்கள், ஃபைனல் மலாயிகத்து யம்மினூன அலா மா தகூலூன், நிச்சயமாக மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சொல்வதை கொண்டு ஆமீன் சொல்லுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மையத்தை நாங்கள் பார்த்தோமே ஆனால் அந்த மையத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது திக்ரை விட வேறு சிறந்த வார்த்தை வேற எதுதான் இருக்க முடியும்? திக்ரை விட உலகத்திலே சிறந்த வார்த்தை என்று சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினால் சிறப்பித்து கூறப்பட்ட வாக்கியங்களில் அல்லாஹ் இந்த திக்ருக்கு கொடுத்திருக்கின்ற பலத்தை போன்று வேறு எதுக்கும் கிடையாது. எனவேதான் மூத்தானவர்களுக்கு நாங்கள் திக்ர் செய்வது ஆகமான காரியம் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் தெளிவாக விளங்குகின்றது. சிலர்கள் கேட்பார்கள், இன்று அந்த நேரத்தில் திக்ர் செய்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா, அல்லது பாங்குக்கு முன் ஸலவாத் சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். ஆனால் அவர்கள் 2 விதமாக இதை பிரித்துக் கொள்வார்கள். உலக விஷயங்களை சொன்னால் அது உலக விஷயம், அல்லது மார்க்க விஷயங்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்ப்போம். மார்க்க விஷயத்தில் ஆகமாக்கப்பட்டது, ஒருவர் பாங்கு சொல்ல போகின்றார், மலமையாக அத்தர் பூசுகின்றார், அத்தர் பூசுவது சுன்னத்து தானே, நான் அத்தர் பூசி விட்டு தான் பாங்கு சொல்வேன் என்று ஒருவர் சொல்லுகின்றார். இப்பொழுது அத்தர் பூசுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று யாராவது கேட்டால் இவரை பார்த்து முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்னதான் சொல்ல முடியும்? அதே போன்றுதான் ஒருவர் சதக்கா கொடுக்கின்றார், சதக்கா கொடுப்பது நட்பர்மன் தானே, நான் பாங்கு சொல்வதற்கு முன்னால் சதக்கா கொடுத்து விட்டு தான் பாங்கு சொல்வேன் என்று ஒருவர் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இவரை பார்த்து சதக்கா கொடுப்பது, பாங்குக்கு முன்னால் சதக்கா கொடுப்பது பிதஅத் ஷிர்க் என்று சொன்னால் இவரை பார்த்து முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்னதான் சொல்ல முடியும்? எனவேதான் சந்தர்ப்பங்களில் செய்யப்படுகின்ற இந்த அமல்கள் எல்லாம், சந்தர்ப்பங்களுக்கு செய்யப்படுகின்ற இந்த அமல்கள் எல்லாம் இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்டது. இஸ்லாத்திலே அந்த நேரத்தில் பொதுவாக ஒரு அமல் ஆகமாக்கப்பட்டு இருந்தால் அந்த அமலை எந்த நேரத்திலும் செய்யலாம். அப்படி
அப்படி செய்வதன் மூலமாக அதை யாரு ஆரம்பித்து வைக்கிறாரோ அவருக்கு கூலி கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மையத்தை கொண்டு செல்லும் பொழுது கலிமாவோடு செல்வதுதான் இஸ்லாமியர்களுடைய வழக்கம். அப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதை அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை சதாவும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தருள்வாயாக. எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை எமக்கு தந்தருள்வாயாக. எமது ரூஹ்களை கைப்பற்றும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய காட்சியை எங்களுடைய கண்களிலே கண்டவாறு நாவிலே கலிமாவோடு ரஹ்மானே எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி விடுவாயாக. நாளை கியாமத்தில் சொர்க்கத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் யா அல்லாஹ் அவர்களுடைய காலடியிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.